இந்தியன் நேவியில் 01/2025 பேஜுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த பேஜுக்கு ஏப்ரல் மாதம் ஜாயின் ஆக போகிற நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்களை எடுத்துகிட்டு போகணும், என்ன டாக்குமெண்ட்ஸு, என்ன மாதிரியான மெடிக்கல் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத பற்றி அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கனாலும் டிஃபென்ஸில் சேர விரும்பினாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படியே உங்களோட நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் முதல் விஷயமாக செலக்ட் ஆன எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, ஐஎன்எஸ் சில்கா, அதாவது ஒடிசாவில் இருக்கிற இந்த ட்ரைனிங் சென்டருக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஐஎன்எஸ் சில்காவுக்கு முதல் முறையாக போகிறீங்க அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்றதுக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதற்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. அந்த வீடியோவில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுல இருந்து எந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணணும், என்ன மாதிரியான சிரமங்கள்லாம் அங்கே இருக்கும் அப்படின்றத பற்றியான என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை அதில் நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு, உங்களோட ஹேர் கட் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறீங்க அப்படின்றது தெரியாது. சப்போஸ் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு உமனாக இருந்தீங்க அப்படின்னா சைடில் 0 கட்டும், மேலே 2-3 இன்ச்சு விட்டுட்டு வந்து கட் பண்ணுவாங்க. மென்னாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து 0 கட் பண்ணுவாங்க. இந்த ட்ரைனிங் 4 மந்த்ஸுமே 0 கட்டில் தான் வந்து உங்களோட ட்ரைனிங் வந்து இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்ம சில்காக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான். நான் சொல்கிற சில டாக்குமெண்ட்ஸோட ஃபார்மெட்டு இந்த ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் கடைசியாக கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு அண்டு டொமிசியல் சர்டிஃபிகேட்டு அண்ட் ஆல்சோ பர்த் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே 6 ஃபோட்டோ காப்பீஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு தேவைப்படுது. மூணாவது, உங்களோட கேரக்டர் ப்ரீ வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு. இந்த இதுக்கு நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூலில் போய் கையெழுத்து வாங்கினாலும் சரி தான். இப்போ ரீசெண்டாக படித்த காலேஜில் நீங்கள் கையெழுத்து வாங்கினாலும் ஓகே தான். எந்த இடம் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கோ அங்கே போய் கையெழுத்து வாங்கிக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்டு இந்த ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷனோட கடைசி பேஜில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எந்த பேஜ் உங்களுக்கு தேவையோ அந்த பேஜை மட்டும் காப்பி பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. நான் சொல்கிற இந்த கேரக்டர் ப்ரீ வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, பேரண்டல் கன்சென்ட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, இந்த 3 சர்டிஃபிகேட்டுக்கும் ஒரு காப்பி எடுத்துகிட்டு போனாலே போதும். இதை தவிர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஓன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 15 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 10 காப்பியை உங்களோட எடுத்துகிட்டு போங்க. 5 ஜெராக்ஸ் காப்பியை உங்களோட வீட்டிலே வச்சுட்டு போங்க. நீங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சில தகவல்களுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. அடுத்து, நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர், அதாவது 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் அஃபிடாவிட் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அஃபிடாவிட் அப்படின்றது நம்ம மேலே எந்த ஒரு க்ரைமும் இல்லை அப்படின்னு நம்ம வக்கீல்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் தான் அது. லோக்கலில் வக்கீல் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி சைன் வாங்கி வச்சுக்கோங்க. அது நீங்கள் 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் வாங்கினாலும் சரி தான். சில டைம் இல்லை அப்படின்னா 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இல்லை 30 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த அஃபிடாவிட் சர்டிஃபிகேட்டு ஒரு ஒரிஜினல் காப்பி எடுத்துகிட்டு வந்தாலே போதும், ஜெராக்ஸ் தேவை கிடையாது. அதை தவிர்த்து நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும் 15 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. அதில் 10 காப்பியை உங்களோட எடுத்துகிட்டு போங்க, 5 காப்பியை வீட்டிலே வச்சுட்டு போங்க. அடுத்து, ஆதார் கார்டு. ஆதார் கார்டுலேயும் சேம் தான். நெக்ஸ்ட்டு, உங்களோட சிம் கார்டு வந்து ஆதார் கார்டோடையும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோடையும் லிங்க் ஆகி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் லிங்க் ஆகலை அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஆதார் கார்டோடையாவது லிங்க் பண்ணி வச்சு கொண்டு போங்க. நெக்ஸ்ட்டு, என்சிசி, ஏபிசி, இந்த 3 இதில் உங்கள்கிட்ட எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதோட 5 ஃபோட்டோ காப்பீஸ் வந்து கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு, பேன் கார்டு. பேன் கார்டு வந்து கேட்டிருக்காங்க, அதுலேயும் ஒரு 6 காப்பீஸ் வந்து கேட்குறாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஓன் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட காப்பீஸை எடுத்துக்கோங்க. லேட்டஸ்ட்டாக எடுத்த ஜாயின்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ், அம்மா அப்பாவோட நீங்கள் சேர்ந்து எடுத்த மாதிரியான ஃபோட்டோகிராஃபி வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அது போக உங்களோட ஓன் ஃபோட்டோகிராஃப் 25 காப்பி. உங்களோட ஃபோட்டோகிராஃபை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபார்மல் ஷர்ட் போட்டு டை போட்டு ஒயிட் பேக்ரவுண்டு பின்னாடி இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸு ஒரு 25 காப்பி வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, உங்களோட ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரியாக எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 செலக்ட் ஆகிருக்கிற அந்த அட்மிட் கார்டு அதோட காப்பி ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரிஜினல் இருந்தாலும் அதையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அண்டு ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட்டில் இப்போ உங்களுக்கு வந்த கால் லெட்டர், அந்த லெட்டரோட ஒரு 2 காப்பியை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காப்பி தான் தேவைப்படும். சப்போஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் தேவைப்படுறதுக்காக 2 காப்பீஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து சில்கா வர்றதுக்கான அந்த ட்ரெயின் டிக்கெட்டோட 2 காப்பி ஆஃப் ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஜெராக்ஸ் கொடுக்கல அப்படின்னா அதுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஜெராக்ஸ் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு 3rd ஏசியில் எவ்வளோ ப்ரைஸோ அதற்கான கிளைம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. எவ்வளோ செலவழிச்சிருக்கீங்களோ அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். சப்போஸ் 2nd ஏசி நீங்கள் புக் பண்ணி வந்தாலும் உங்களுக்கு 3rd ஏசியோட ப்ரைஸ் தான் வரும். சப்போஸ் ஸ்லீப்பர் புக் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பர் என்ன ப்ரைஸோ அதுதான் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்த விஷயம் லீவ் வந்து உங்கள் 4 மாதத்தோட இந்த பேசிக் ட்ரைனிங்கில் எந்த ஒரு லீவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் வர்றப்ப எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. மொதல் விஷயம், லேப்டாப்பு, டிரான்சிஸ்டரு, வாக்மேனு இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது, போதைப் பொருட்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. 3வது, அதோட சேர்த்து சிகரெட்ஸ், அதாவது நகைகள் எந்த ஒரு சாம்பிரான் பொருட்களும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. சரி, எதுவும் முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. உள்ளே வந்து கேன்டீன் இருக்கும், அங்கே தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். 5வதா, எந்த ஒரு கூர்மையான பொருட்களும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நெயில் கட்ரு, நைஃபு, சேவிங் பிளேடில் நம்ம பிளேடு தனியாக யூஸ் பண்ணுற மாதிரியான இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரேசர் இருக்கிற மாதிரியான அந்த சேவிங் பிளேடு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு மெடிசனையும் நம்மளோட கேரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக 5000 ரூபாயோட அதிகமாக பணம் கையில் வச்சுருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், நம்மளோட அம்மா அப்பாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களோட அம்மா அப்பா தன்னோட குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி நேவிக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம். இந்த கூகுள் ஃபார்மை நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இதில் இருக்க அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. அடுத்து சில கூடுதல் அறிவுரைகளும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது உங்களோட காதுக்குள்ளே இருக்கிற வேக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை க்ளீன் பண்ணிவிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கண்ணையும் ஒரு தடவை லைட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக நீங்கள் என்ன விஷயங்களை கொண்டு போகணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து எடுத்துகிட்டு போங்க. அதோடு சேர்த்து ஸ்போர்ட்ஸ் சாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சாக்ஸு ஒரு 3-4 பேர் வந்து எடுத்துகிட்டு போங்க. வெள்ளை கலர் பனியனு ஒரு 3-4 பேர் வந்து எடுத்துக்கோங்க. அண்டர்வேர் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து துணி காய போடுற கிளிப்பு, அதோடு சேர்த்து டெய்லி ரொட்டீன் பண்ணுறதுக்கான டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, ஷேவிங் க்ரீமு, நாக்கை க்ளீன் பண்ணுற டங் க்ளீனரு, உடம்புல ஃபங்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஃபங்கல் பவுடரும் எடுத்துக்கோங்க. கர்ச்சீப் ஒரு 3-4 பேர் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நீச்சல் அடிக்கிறப்ப கண்ணில் மாட்டுற கண்ணாடி, தலையில் மாட்டுற கேப்பு, இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வாங்கிட்டு வரலாம், இல்லை அப்படின்னா தேவையில்லை. 4 மாதத்துக்கான குளிக்கிற சோப்பு, துவைக்கிற சோப்பு, எழுதுறதுக்கான பென்னு, அதோடு சேர்த்து லாக் போடுற பூட்டு ஒன்று வாங்கிட்டு போயிருங்க. உமன் ட்ரெயினிஸாக இருந்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன பொருட்களோடு சேர்த்து அதை தவிர்த்து உங்களுக்கு தேவைப்படுற உள்ளாடைகளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருங்க. அவ்வளோதான் நண்பா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்மளோட யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் குரூப் அண்டு டெலகிராம் சேனலில் கமெண்ட் பண்ணலாம். நன்றி.